ஹாய் குட்டீஸ், எல்லோருக்கும் குட் ஈவினிங் அண்ட் வணக்கம். ஸோ நாளையிலேருந்து நிறைய ஸ்கூல்ஸில் வந்து எக்ஸாம் ஸ்டார்ட் ஆக போகுது. ஸோ லோவர் லெவலும் சரி ஹையர் லெவலும் சரி ஸ்டார்ட் ஆகிடுச்சு. அண்ட் நெக்ஸ்ட் வீக்கில் இன்னும் இருக்கிற ரிமைனிங் ஸ்கூல்ஸ்க்குமே எக்ஸாம் ஸ்டார்ட் ஆகிடும். ஸோ ஆனுவல் எக்ஸாம்னாலே நாங்களாம் ரொம்ப பயந்து எக்ஸாம் எழுதின காலம் உண்டு. பட் இப்போ இருக்கிற குட்டீஸுங்கெல்லாம் எக்ஸாம் இருந்தாலும் சரி நோ ப்ராப்ளம், கேஷுவலாக இருக்கீங்க. ஆஸ் யூஷுவல் வந்து டிவி வாட்ச் பண்ணுறதோ மொபைல் நோண்டுறதோ இது எல்லாமே பண்ணிகிட்டே இருக்கீங்க. இந்த வெளியே போயிட்டு விளையாடுறது இது எல்லாமே பண்ணிகிட்ருக்கீங்க. ஸோ ஒரு ஸ்மால் ரிக்வெஸ்ட், இது உங்களுக்கு வந்து அட்வைஸ் கிடையாது குட்டீஸ். ஸோ ரிக்வெஸ்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த 10 to 15 days மட்டும்தான் உங்களோட எக்ஸாம் டியூரேஷன். ஸோ இந்த 10 to 15 days வந்து கொஞ்சம் சமத்தா பேரண்ட்ஸுக்கு வந்து டிஸ்டர்ப் பண்ணாமல், அவங்கள வந்து டென்ஷன் படுத்தாமல் நீங்கள் உங்களோட வேலையை அழகாக, உங்களோட டியூட்டி என்னன்னு பார்த்தீங்கன்னா படிக்கிறது மட்டும்தான் உங்களோட டியூட்டி. ஸோ அதை ப்ராப்பராக நீங்கள் பண்ணிட்டீங்கன்னா ஃப்யூச்சரில் வந்து ஒரு டியூட்டி அப்படின்ற வார்த்தைக்கு அர்த்தம் நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னலில் வந்து நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்காக மட்டும்தான் உங்கள் பேரண்ட்ஸ் எப்போவும் நல்லா படிங்க அப்படின்னு உங்களுக்கு சொல்லுவாங்க. ஸோ அதை சொல்கிற விதமே உங்களுக்கு டார்ச்சல் அப்படின்ற மாதிரி இருக்கும். பட் டார்ச்சல் கிடையாது. நீங்கள் வளர்ந்து ஒரு ப்ரொஃபஷ்னல் தான் போகும்போது தான் அதோட யூஸ்ஃபுல் உங்களுக்கு தெரியும். ஸோ அதனால் இப்போதைக்கு புரியாத விஷயத்த வந்து அப்படியே பெண்டிங்கில் விட்டுட்டு நல்லா படிக்கிற வேலை மட்டும் பாருங்கள். ஜஸ்ட்டு 10 to 15 days ஒர்க் ஹார்ட் பண்ணிங்கன்னா நெக்ஸ்ட்டுக்கு ஸ்டெப் இன் பண்ணிக்கலாம். ஸோ அதனால் யாருமே வந்து இந்த டைமில் வந்து விளையாடாதீங்க, மொபைல் பார்க்காதீங்க, அண்டு டிவி பார்க்காதீங்க. இது எல்லாத்தையும் கட் பண்ணிவிட்டு உங்களோட ஸ்டடீஸில் ஃபோக்கஸ் பண்ணுங்கள் குட்டீஸ். கண்டிப்பாக நீங்கள் எல்லாமே சமத்து பசங்க பண்ணுவீங்க அப்படின்ற பெரிய நம்பிக்கை இருக்குது. அண்ட் பேரண்ட்ஸ்க்கும் அதே ஹோப் கொடுங்க. எங்கள் பசங்க எவ்வளோ கற்றுனாலும் சரி, எவ்வளோ திட்டினாலும் சரி படிக்கிறதே இல்லை, நாங்கள் ரொம்ப கஷ்டமாக இருக்குன்னு அவங்க வந்து டென்ஸ் ஆகக்கூடாது, புலம்பக்கூடாது. ஸோ அது எல்லாமே இல்லாமல் என்னோடய பசங்க சமத்து பசங்க எப்போவும் வந்து சூப்பராக ரேங்க் எடுப்பாங்க, நல்லா படிப்பாங்க, எனக்கு அந்த டென்ஷனே இல்லை அப்படின்ற வார்த்தை அவங்களுக்கு வரணும். அட்லீஸ்ட் நீங்கள் ரேங்க் எடுக்கலனாலும் பரவாயில்ல, நெக்ஸ்ட்டு லெவலுக்கு மூவ் ஆகிற மாதிரி படிச்சுட்டு வந்துட்டிங்கனாலே போதும். ஸோ எல்லா பேரண்ட்ஸும் எதிர்பார்க்குறது அதுதான். எல்லா பேரண்ட்ஸுமே என்னோடய பையன் வந்து ரேங்க்குக்கு வரணும் அப்படின்னு நினச்சாங்கன்னா கண்டிப்பாக முடியாது. நீங்கள் நினச்சா முடியும், பட் நீங்கள் நினைக்க மாட்டீங்க. ஸோ அதனால் முடிஞ்ச லெவலுக்கு நல்லா எக்ஸாமுக்கு படிச்சுட்டு நல்லா எழுதுங்க. ஸோ ஐ திங்க் எல்லாமே சமத்து பசங்க அழகாக பண்ணுவீங்க அப்படின்னு நம்பிக்கை இருக்குது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட் எல்லாருக்குமே. ஸோ பண்ணுவீங்க தானே? கமெண்ட்டில் சொல்லுங்கள். யார் யாருக்கு எந்தெந்த எக்ஸாம்ஸ் இருக்குன்னு குட்டீஸ் பார்க்குறவங்க அனைவருமே எனக்கு உங்களோட டைம் டேபிள் லிஸ்ட்டை அனுப்புகிறீங்க. ஓகேவா? பை பாய், see you.